மகாராஜா கொழுவழகா மகாராஜா கோட்டமுத்து மகாராஜா என்னது வண்டி பாட சொல்லி என்ன பண்ணுவேன் ஓ நீ அப்படிங்கிறியா ஒரு மரியாதை ஆகட்டும் மகாநாடு தெரியாதா தெரியாமத்தான் 10 லட்சம் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறோமா அமைச்சரா இருந்தா என்னைக்கோ ஒண்ணு கறந்து வச்சிருக்கேன் ஆமாங்க நான் வரும்போது கூட இவ்வளவு கூட்டம் வருமானு நினைச்சு பார்த்தேன் கருத்து மேல அப்போ நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க ஆமாங்க கலையிலேயே சிறந்த ஊர் சபாஸ் சேலாகிருந்தால் ஆமா நமக்கு தாய்த்துடார்கள் தாய்த்துநாடு ஆனா பிற அப்பமார்கள் பெண்ணாபர்கள் எவ்வளவு தாய்க்கணும் தாய்க்கணும் கடலலை போல் காட்சி அளிக்கிறார் கடலலை போல் காட்சி அளிக்கிறார்கள் ஏவந்ததற்காக சாமி கூத்துட்டு இருக்காங்க என்னடா சாமி கொஞ்சம் அப்படிதான் பண்ண பண்ண அவரு பாவா அவர் பேசல அவருக்கு என்ன சாமி இது என்ன சாமினா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அதாவது முனியப்பன் என்றால் முனி கோயில் தானே முனி கோயில் இல்லையா என்ன கோயில் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அதுல அது எனக்கு தெரியாதா ஆஞ்சநேயர் ஈஸ்வரன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் முருகன் சைலண்ட் ஐயோ குடுங்களா தவறு விட்டாய் பையன் அழுவுத ஈஸ்வரன் வண்டைக்கும் ஆஞ்சநேயர் வண்டைக்கும் ஐயப்பனுடைய வண்டைக்கும் முருகனுடைய ஆறுமுகனுடைய வண்டைக்கும் ஆறுமுகனுடைய பண்டிகைக்கும் அதாவது நரசிம்ம அண்ணன் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும் அறிவுகள் வேறுபட்டு இங்க இருக்கிற ஐயனார் சன்னதி கோபுரம் எப்படி வாங்கி வருது அதோ போல அமர்ந்திருக்கிற அனைத்து குடும்பங்களும் சிறப்பாக இருக்கணும். ஆண்டவனே வணங்குகிறேன். நீங்க மத்தாளக்காரு கொள்ளுக்கார பாராட்டி பின்னு குடுத்துட்டீங்க. நானும் உங்களை பாராட்டி ஒரு பின்னு பின்னுமா பின்னு குடுத்த கூடாதா? நம்மளுக்காக 150 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்த அன்பு உள்ளவங்க எப்படி இருக்கணும்? 150 ரூபாயா? ஆமாம்மா, இன்னும் 60 ரூபாய் வேணும். இருந்தாலும் நம்மளுக்கு காசு கொடுத்த உள்ளங்களும் இல்ல காசு கொடுக்காத அன்பு உள்ளங்களும் இன்னும் மணிகண்டா என்ன குடும்பங்களும் இங்க இருக்கிற அனைத்து குடும்பங்களும் சிறப்பாக வாழவனோட ஆண்டவனை இறைவனுக்கு வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஏன் உங்களுக்கு பின்னி வேணாமா?
அப்படி இருந்தாலும் இருந்தாலும் செப்பேட தேவக சபையில் வந்ததே நான்கா நீங்களையா சுமர் பேட உங்க பேர் என்ன உனக்கு தெரியுமா என்னடா நீ சொன்னா தெரியும்டா வாயில உற்றுவேன் அதுக்கு நீ டச் போன் வாங்காம நீ டச் போன் வாங்கி நீ வாயில விட்டு போடுவாங்க வா நான்கா நீங்களையா சுமர் பேட டடா என்னது குறையாத உடம்பு குட்டி சத்தப்படாத சுவாமி சுவாமி அவங்க நாளைக்கு கோழி ஏன் எடுத்தாங்க என்ன பண்ணாலும் யோசிக்கிறாங்க ஒரு தாதா ஒரு கோழி 1200 ரூபாய் போகுது 1500 ரூபாய் சும்மா அவ்வளவு சைக்கிளா இந்த கோயில் 10 ரூபாயாலே அம்மா இடத்துல ஆமா சுவாமி இந்த தெய்வ ஆலயத்துக்கு முன்பதாக 10 ரூபாய் செலவழித்தாலும் ஆமா அது கோடி ரூபாய் வளரும் என்று ஐதீகம் உண்மைதான் சுவாமி ஓய் தெய்வ காசலியம் காரணத்தை உன்னுடைய சபைக்கு நுழைந்தனா எனக்கு தெரிந்தாலும் உள்ள மக்களுக்கு தெரியணும்ல அப்படியா ஓய் பூலோகம் என்னங்க பூலோகம் 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 தனலோகம் தனலோகம் தமலோகம் இந்த தவளை பண்ணாது பூலோகம் பூலோகம் தனலோகம் தமலோகம் ஈழோகம் பதினாலோகம் பதினேழு பட்டுபடியாகிய சின்னவங்க பெரியவங்க மூடி சின்னவங்க பெரியவங்க சின்னவங்க 2 கிலோ 100 ரூபா பெரியவங்க 3 கிலோ 100 ரூபா வரும்போது எல்லாம் பிங்க எடுத்து அப்படி சொல்ல அப்படியே வாத்தியார் சொன்னாரு என்னடி வெங்காய வண்டிக்கார கூட்டி வர்றாங்க நான் வெங்காய வண்டி இல்ல நான் கோசகா கடக்காரன் ஆயப்படி ஊலகம் ஊலகம் தனலகம் தபலகம் ஊலகம் ரயிலுக்கா போறேன் ஊலகம் ஊலகம் தனலகம் தபலகம் ஈரோடு 14 3 போட்டு ஆகிய கீழே மேல 14 மூலைகளும் போட்டுபடியாகிய பேரோ மண்டா 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 தியாகராஜ அப்படி
உங்க பேர் தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் சரி உங்களை பெற்றெடுத்தாங்களே உங்கள் அப்பா அம்மா ஓ சுவாமி கேட்டாயா ஒரு கேள்வி நான் ஏன்டா கேளும் ஒரு வார்த்தை கேட்கனா உங்க அப்பா அம்மா யாரு உங்க ஞாயிறு சந்தை எங்க தாய் சந்தை யாரு உனக்கும் இருக்கிறது அப்படின்னு எனக்கு நான் மட்டும் ஆம்பளை அறிவு கிட்னி நீ இவ்வளவு பேசுறிய மகாராஜாங்கிறியா அங்க போய் ஒரு குச்சி மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க சரி சாமி சாமி வாடா மகனே வரை சிலவரசாயிட்டு என்று எட பெற்ற பேர வேண்டாம் எட பெற்ற புண்ணியவதி உங்களை பெற்ற புண்ணியவதி அம்மா தாயா ஆமாடி மாட்டேன் புயலோ புயல் மலையோ மாட்டேன் சொல்ல மாட்டேன் அளவு சாப்பாடு அன்னைக்கே பசியெடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் பசுமத்துக்கு இலவசமா பரேம்பா கொண்டாடிக்கு பிள்ளை நாடு தாரேம்பா பிரசவத்துக்கு இலவசமா வாரேன்.
பிள்ளைக்கு பேரு வச்சு போறேன். அதுக்கு இன்னா அதுக்கு தான் சுவாமி 10 மாதம் 300 நாள் அங்கத்தை தான் சுமந்த அப்படித்தாங்க முதல் நேரம் முன்னாடி 10 மாதம் 300 நாள் அங்கத்தை தான் சுமந்த என் தாயாதி தாயார் ரவி தாய் கொண்டு இருந்தாய் தந்தையார் யார்? தந்தையார் யார்? தாய் கொண்டு இருந்தால் தந்தையார் வேணுமில்ல. என் தந்தையார் எப்பேற்பட்டவர்? உங்கள் தந்தையார் எப்பேற்பட்டவர்? அவருடைய வீரம் என்ன? வீரம் என்ன? அவருடைய வீரம் என்ன? வீரம் என்ன? சுவாமி எரம்பதி மாட்டோம் மாத்தி உட்காராங்க மாத்தி உட்காராங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கம்மா. சுவாமி தாய்மொழி இருந்தால் தந்தையார் வேண்டுமல்லவா? என் தந்தையார் யார்? யார்? அவர் எப்பேற்பட்டவர்? ஒரு மணி நேரம் கூட
உங்க தந்தையார் யாரு சுவாமி? என் தாயோ அதையாக இருந்துவிட்டாலும் என் தந்தையார் யார்? தந்தையார் யார் ஆ, சுவாமி? இந்த பக்கம் குடல் சத்தம், அந்த பக்கம் குறுகுறு சத்தம். இதெல்லாம் போட்டி சத்தம் அல்ல. ஆஹா. அது முன்ன அப்படித்தாங்க இருக்கும். ஏய், ஆ, சுவாமி இந்த 10 மாதம் முன்னாடி நான் அக்கறை தெரிஞ்சுக்கிட்டேன். என் தாயோ அதை எது? என் தாயோ அதையாக இருந்துவிட்டாலும் ஆ. என் தந்தையார் யார்? தந்தையார் யார்? என் தந்தையார் காசிவ மகாமணிவர். ஓ, தந்தையார் காசியம மகாமுனிவர். அப்படி இருந்தாலும் காசியம மகாமுனிவருக்கும் சரி. அதுக்கும் ஆஹா. நீங்க யார் யார் பிறந்தீங்க? நான் உங்க நாடு எந்த நாடு? சரி. உங்க நாடு இந்த அஜத்திதைக்கும் ஆ, காசிவர் மன்னனுக்கு பிறந்த ஆ. மன்னன் தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன். அப்படி இருந்தாலும் ஆ. எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? ஓ, நீங்க நாடாளும் மன்னர். ஆண்டு வரை சாமராஜ்யமோ ஆ. என் நாடோ பொன்னலாகும். உங்கள் நாடோ பொன்னுடாகும். சபா நீங்க ஒரு கடவுளை. நீயே என்பா. ஏசாமி ஏன்? எல்லாத்தையும் மிரட்டுறிய. ஆஹா. இந்த கடவுளை சரி. ஒரு ஆளை பார்த்தா பயந்துக்கிறீங்க. ஆஹா. ஒரே ஒரு ஆளை பார்த்தா பயந்துக்கிறீங்க. சரி. ஏசாமி யாரு? நீங்க தேவேந்திர மன்னன். ஆஹா. ஏன் 1ஆம் தேதி ஆனா லோனுக்காரனை பார்த்து பயந்து? ஏன் அங்க? ஐயா நான் கேட்டது தப்பா? ஏய், இது இங்க அங்க. இதோ ஒண்ணு. இருக்கட்டும். எல்லாம் தீக்குடிங்கள். தீக்குடிங்கள். இந்த தேவேந்திர மன்னன் ஆண்டு வர ஜாசபு ஆ. பொன்னுலக இந்த உலக அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதி மன்னன். அதிபதி மன்னன். ஆ. வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள். இந்த மன்னனுக்கு தேவ சபை கூட்டு வேலை. ஓ, தேவர் சபை கூட்டும் வேலை. அப்படி தேவ சபை கூட்டு வேலையா இருந்தாலும் நான் யார மனம் முடித்தேன்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஏண்டா? உங்க மனைவி யார் சாமி? பா. ஓ, 4 குழந்தைங்க. ஏய், சரி சார். யார நான் மனம் முடித்தேன்? உங்க மனைவி யாரு? என் மாலையிட்ட மனைவியா யார்? யாரு? பா. ஆ.
வைக்கணும். கறி எடுத்துட்டு அண்ணா அங்க தின்னு தூங்கணும். ஏய்! என்னடா குடிக்கார பாட்டு பாடுற? அம்மாச்சிகளே! நான் மாயமனமுடைத்த என் தேவியோ! தேவியோ இந்திராணி! ஓ, உங்கள் தேவியோ இந்திராணி. சபாஷ்! அப்படி இந்திராணி சமண செய்தி. ஆஹே! உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறா சாமி? ஆஹா! சாமி. இந்த தேவேந்திர மன்னன் இந்திராணி மனமுடைத்து ஆ, உனக்கு ஏதாவது புத்திர பாக்கியம் இருக்கிறதா என்று ஆமா சாமி. வா, நான் எத்தனை செல்வங்களை பெற்றெடுத்தேன். எத்தனை செல்வங்கள்? வா, வா. ஓகே.